ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே நுழைஞ்ச விலங்குகளோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பட்டப்பகல் நேரத்தில் ரோட்டில் ஸ்டைலாக நடந்து போயிட்டுருக்கிற ஒரு காண்டா மிருகத்தை தான் பார்க்குறோம். ரோட்டில் நடந்து போனவங்களால இதை நம்பவே முடியல. ஒருத்தர் பக்கத்தில் வந்து அதை தொட்டு பார்த்துட்டு போகிறாரு. மற்ற எல்லாரும் அதை வீடியோவாக எடுத்துக்கிட்டாங்க. அதோட உடம்புல தான் எத்தனை மடிப்புகள். எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருந்தாலும் அது யாரையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இதே மாதிரி இங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்டில் ஒரு நீர் யானை நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. நீர் யானைக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்த்தாச்சு. அது என்னவோ ஆடு மாடு மாதிரி இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவாக நடந்து போகுது. இது நீர் யானை தானா அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இங்க கடைக்குள்ள திடுத்துப்பு நுழைஞ்ச ஒரு மாடு தான் பாக்குறோம். கடைக்குள்ள இருந்த பாதி பேர் வெளியே ஓடி வந்துட்டாங்க. அதுக்குள்ள தகவல் தெரிஞ்சு மாட்டுக்கு உரிமையாளரும் மெதுவா வந்து அதை வெளியே கூட்டிட்டு போக பாக்குறாரு. நல்ல வேளையா அந்த மாடோட கழுத்துல ஒரு கயிறு கட்டி இருந்தது. அதனால அதை கூட்டிட்டு போறது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இவர் மேல இருக்கிற நம்பிக்கையில கடைக்குள்ள ஒரு 4-5 பேர் இன்னும் நிக்கதான் செய்யறாங்க. எல்லாரும் கடைக்குள்ள போயிட்டு வராங்களே, நம்மளும் ஒரு நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாடுக்கு ஒரு நாள் ஆசை தீர்ந்தது. அடுத்தது இங்க இந்த வீடியோல இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள திடீர்னு நுழைஞ்சி டேபிள் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற ஒரு கங்காருவை தான் பாக்குறோம். ரொம்ப பக்கத்துல போனா எட்டி மிதிச்சாலும் மிதிச்சிரும் அப்படின்னு இவர் கையில ஒரு பையோட போய் எப்படியாவது இந்த பைக்குள்ள வந்துரு அப்படின்னு அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. கங்காரு உதை எப்படி இருக்கும் அப்படின்னு அது வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு வலிக்குமா. அடுத்தது இங்க ரொம்ப அமைதியான ஒரு இடத்த தான் பாக்குறோம். எதிர்பாராத நேரத்துல திடீர்னு இந்த கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சது ஒரு மான். கண்ணாடி இருக்கிற விஷயம் தெரியாம வேகமா ஓடி வந்துச்சோ என்னவோ தெரியல. இப்படி குதிச்சு உள்ள வந்ததோ அதே வேகத்துல குதிச்சு வெளியே ஓடிடுச்சு. இங்க உள்ள எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பக்கமும் வலை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா யானைக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். புதுசா என்ன கொசு வலையெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு வலையை இழுத்து பார்த்ததுல அந்த வலையே இப்படி கிழிஞ்சு வந்துடுச்சு. யானைகள் நடமாடுற இடத்துல இந்த இடத்த கட்டி இருக்கிறதுனால அதுவும் அப்பப்போ இப்படி நடமாடிட்டு போகும். இங்க வித்தியாசமான கொமடோ டிராகனை தான் பாக்குறோம். வீட்டுக்குள்ள மெதுவா நுழைஞ்சு அங்க செல்ல பிராணி சாப்பிடுறதுக்காக வச்சிருக்கிற சாப்பாடை மெதுவா சாப்பிட்டுட்டே இருக்குது. முதல் சைஸ்க்கு இவ்வளோ பெரிய உருவத்தை வீட்டுக்குள்ள எதிர்பார்க்கவே இல்லதான். ரொம்ப பசியா இருக்கிறதுனால சாப்பாட்டுல தான் கவனமா இருக்கு. பின்னாடி நிக்கிற ஆளை பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல 4-5 குரங்குகள் நடமாட ஆரம்பிச்சது. இதை பார்த்தவங்க அந்த குரங்குகளுக்காக பழங்கள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனா இது எல்லாமே ரொம்ப நல்ல குரங்குகள். அமைதியா பழத்தை வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சைலண்டா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இங்க ராத்திரி நேரத்துல பைக்ல போயிட்டு இருந்தவர் திடீர்னு எதிரில் ஒரு உருவம் வந்ததை பார்த்தாரு. அந்த உருவம் என்னவா இருக்கும் அப்படின்னு அமைதியா நின்னுட்டாரு. பார்த்தா அது ஒரு சிங்கம். ரொம்ப அமைதியான சிங்கம் தான். வழியில வண்டியை பார்த்ததும் அது தன்னோட பாதையை திருப்பிட்டு இந்த பக்கமா போயிடுச்சு. எவ்வளவு பெரிய சிங்கம், நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அதுலயும் அவர் கார்ல கூட இல்ல, பைக்ல தான் இருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வீட்டு மொட்டை மாடியில இருந்து திடீர்னு ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது அப்படின்னு எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒரு யானை. ஒத்த யானை மெதுவா சத்தம் போட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த வழியில நிக்கிற ஒரு மாடு இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை பார்த்ததே இல்ல. திடீர்னு ஊருக்குள்ள வந்து இந்த உருவத்தை பார்த்து அது திகைச்சுதான் போச்சு. இந்த யானையும் அந்த மாடு பக்கத்துல நெருங்கி போகுது. மாடு எங்க ஓடுறது, இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு அந்த இடத்தையே சுத்தி வந்துட்டு இருக்கு. நல்ல வேளை யானையா பார்த்து திரும்பிடுச்சு. அடுத்ததான் இங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வர ஒரு பெரிய காட்டு மாடை தான் பாக்குறோம். காட்டு மாடு நுழைஞ்சு வர அளவுக்கு இந்த வீட்டோட வாசலுமே இவ்வளோ பெருசா இருக்குது. அது பாட்டுக்கு உள்ள வந்து உள்ள யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு போகுது. இந்த ஏரியாவில் இந்த மாடுகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த வீட்டுல கூட இந்த மாடு மாதிரியே ஒரு சிலை வச்சிருக்காங்க. ரொம்ப ஆர்வத்தோட அதையும் பக்கத்துல போய் பார்த்துட்டு மறுபடியும் வழியை பார்த்து போகுது. வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய உருவம் சாதாரணமா நடமாடுறது ஒரு நிமிஷம் நம்பவே முடியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல வேன் உள்ள வரதுக்காக கேட்டு திறந்தாரு. வேனுமே உள்ள வந்துடுச்சு. திரும்ப இந்த கேட்டை நல்லா மூடணும். ஆனா அவர் என்ன நினைச்சாரோ நல்லா க்ளோஸ் பண்றதுக்கு பதிலா பக்கத்துல வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே நடந்து வந்துட்டாரு. ஒரு நிமிஷம் கூட ஆகல. கேட்டுக்கு அந்த பக்கமா ஒரு சிங்கம் நடந்து போயிட்டு இருக்கு. கவனிச்சு பார்க்கும்போது தான் இந்த சம்பவமே தெரிஞ்சது. நல்ல வேளையா அந்த சிங்கம் கேட்டுக்கு உள்ள வரல. அது வரைக்கும் ரொம்ப நல்லது. ரோட்டு பக்கமாவே நடமாடிட்டு அப்படியே போயிடுச்சு. இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல இங்க காருக்கு பின்னாடி பதுங்கி வந்துட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். சில நேரங்கள்ல சிறுத்தை இப்படித்தான் ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள வந்து ஏதாவது இறை கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்குமா. இதுல தெருவில் இருக்கிற நாய்கள் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே. வந்த வேகத்துல அதை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல திடீர்னு ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச குரங்குகளை தான் பாக்குறோம். வந்த வேகத்துல அதுக்கு தேவையான அளவு டஜன் கணக்கில் வாழைப்பழத்தை தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு. யாரையும் தொந்தரவு பண்ணல, அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போகுது. ரொம்ப நல்ல குரங்குகள் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது திடீர்னு ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிற யானைகளை தான். ஒரு யானைகளும் ஒவ்வொரு பக்கமா நின்று அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. சில நேரங்கள்ல ஊருக்குள்ள நுழைஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள போயிருமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல பகல் நேரத்துல ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு பெரிய யானையை தான் பாக்குறோம். இந்த யானையை வழி அனுப்பி விடுறதுக்காக தான் இந்த ஜீப் வந்திருக்கு. குறுக்க ஜீப் வந்து நிக்கிறதுனால இந்த யானை என்ன பண்ணுமோ அப்படிங்கிற யோசனை தான். ஆனா இந்த யானை ரொம்ப மெதுவா அந்த பக்கமா நடந்து போயிடுச்சு. அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த ஆட்கள் எல்லாரும் வந்திருக்காங்கன்னு.
ஏதோ ஒரு இடத்துல இருந்து தப்பி வந்திருக்கு போல, பத்திரமா அதை கூட்டி கொண்டு போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.